You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் guys. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து டிமார்ட் போயிட்டு வந்திருந்தோம். டிமார்ட்டுக்கு போயிட்டு நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். நம்மளோட பில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், 6000. அது ஏதாவது ஜிஎஸ்டிலாம் போட்டிருக்கோம். 6000க்கு நம்ம எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து அப்பளம் வாங்கியிருக்கோம். அப்பளம் வந்து நார்மல் நம்ம பொரிக்கிற அப்பளம் தான். இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 87 ருபீஸு ஒரு கேஜி. நம்ம வந்து 470 கேஜி வாங்கினனால 40 ருபீஸுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராமில் வாங்கியிருக்கோம் போல், கருமம் எனக்கு தெரிலங்க. எனக்கு வந்து சோப்பு நிறைய பேர் கேட்பீங்க, உங்கள் வீட்டில் எந்த குழந்த இருக்குது அப்படின்ட்டு. ஸ்கின்னுக்கு வந்து இந்த சோப்ஸ் யூஸ் பண்ணுறனால அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி நாங்களே நினச்சி வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து அது பேர் என்னது, பேரிச்சம்பழம். தென் வந்து சோப்பு. இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்லாம் தெரில எனக்கு. இது வந்து சோயா சாங், அங்கே வந்து இப்படி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சோயா வந்து ஒரு 2 3. இது வந்து வெல்லம் வந்து 1. இது வந்து என்னென்னா பச்சை பட்டாணி வாங்கிருக்கு ஒரு பேக். வந்து ஒரு கடலைன்னு சொல்லுவாங்க, உப்பு கடலைன்னு நினைக்கிறேன். 1020 ருபீஸ் 120 ருபீஸ். இது வந்து ஃபுல்லாக இது எவ்வளோ கிராம்னு தெரியல, நம்ம வந்து பில் பார்த்தா தெரியும். தென் வந்து இது வந்து சுகர், இதுவுமே வந்து பனவெல்லம் இல்லை, சர்க்கரை, ப்ரௌன் சுகர். இது வந்து ஐயோ அந்த சோயா சாங் தான் 5 வாங்கி வச்சுருக்கோம். இந்த இதையும் வாங்கி வச்சுருக்கோம், 5 பேக்கெட்டு. 1 2 3 4. இன்னும் ஒன்று இருக்கும், 5 வாங்கியிருக்கோம் நாங்கள். இன்றைக்கி ரவுண்டாக தான் வாங்குவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு இல்லை. இது வந்து அது பேர் என்ன, சுண்டல் ஒரு பேக்கு. இது வந்து சுண்டல் இன்னொரு பேக்கு. இது வந்து இந்த ப்ரௌன் சுகர் ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நாங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெந்தயம் வந்து ஒரு பேக். இதுவுமே வாங்கியிருந்தேன். இது வந்து அவுள் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை அதில். அவ்வளோதான். இவ்வளோண்டு பொருளே நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டில் வேறு எதுவுமே வாங்கவே இல்லை. இதோட ரேட்டு இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. லாச்சி டெர்மரிக்லாம் போட்டிருக்கு, எங்கே அது? இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த 2 பையும் சேர்த்து தான் நமக்கு வந்து அந்த ப்ரைஸ்க்கு இருந்திருக்கு. ஸோ வாங்க இதையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து கொஞ்சம் மாவு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னால் தூக்கவே முடியல. இது வந்து மஞ்சள் பொடி, இது வந்து விம்மு, இது வந்து ஏலக்காய் லவங்கம். இது வந்து கோல்கேட், நம்ம வந்து கோல்கேட் வாங்கி வச்சுருக்கோம் பல்லு தேய்க்கிறதுக்கு. தென் வந்து பேலன்ஸ் சுகர், அதுலேருந்து இது வச்சுருக்கு.
இது வந்து ஏலக்காய். நம்மளுக்கு வந்து ஏலக்காய் கிரேஸ் வந்துடுச்சு. இது வந்து கடுகு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக. ஐயோ கடுகு கொட்டுது, சிதைகிறது கடுகு. எங்கேயாவது ஓட்டையாக இருக்கான்னு தெரியல, பார்க்கணும். இது வந்து ஒரு பயிர், ஒரு வகையான பயிர். ஆயில். இது வந்து பச்சை பட்டாணி. இது வந்து பருப்பு. என்ன பருப்பு? கடலைப்பருப்பு. நம்ம வந்து வடை செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கோம். இது வந்து எண்ணெய். இது வந்து கரம் மசாலா சமைக்கிறதுக்காக. அந்த அந்த பருப்பே வந்து தென் இதுவுமே ஒரு வகையான பருப்பை வச்சு பயிர். சரி கருப்பு எள்ளு. ஓகேங்களா? எப்படி பின்னாடி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், பயிரை நினச்சிட்டேன், நினச்சிடுங்க. இது வந்து சோம்பு. தென் இது வந்து ஆயில், சமையல் எண்ணெய். இதெல்லாம் ஏதோ ஒன்று பெருசாக இருக்கு, என்னால் தூக்க தான் முடியல. அது வந்து சர்ஃபு. அது ஒன்று தான் இருக்குது அதில். சர்ஃப் வச்சுருக்காங்க, சர்ஃப். அடுத்து இதை பார்ப்போம். இதில் என்னடா இது? ஐயோ மைதா ரவை எல்லாம் இருக்குது இதில், கண்டிங்களா? இது வந்து பயிறு, பச்சை பயிறு. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வெயிட்டாக இருக்கு, என்னால் தூக்க முடியல. இப்படி எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, ஆண்டவரே. எதுவுமே தூக்க முடியல. அதுவுமே ஏதோ கடலை தான், கருப்பு முக்கடலை. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இன்னைக்கு இவ்வளோதான் வாங்கியிருந்தோம். இந்த 2 வீடியோவையும் நான் ஆட் பண்ணி போடுறேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் என்னோடய வேலைகள். நான் போய் இது எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்ட பாவத்திற்கு நான் அனைத்தையும் அடுக்கி வைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எனக்கு தான் இன்னைக்கு. எனக்கு அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பிரித்து கொட்டுறது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ நான் போய் எல்லாத்தையும் பிரித்து கொட்ட போகிறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை கிளிக் பண்ணி வைங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.